அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். ஸோ அடுத்தபடியாக படத்தின் கதாநாயகி ஆயிஷா அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ആയിഷ പിന്നെ ആർക്കും പരിചയപ്പെടുന്ന കാര്യമില്ല. ആയിഷ എല്ലാവർക്കും അറിയാം. കാരണം ഞാൻ വെറുതെ പറഞ്ഞില്ല, ചാനലുകളിലും ബിഗ് ബോസും ഒക്കെ താരമാണ്, വലിയൊരു താരമാണ്. അതുകൊണ്ട് எல்லாருக்கும் வணக்கம். வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. டாக்டர் பென்னட் இது என்னோட ஃபஸ்ட்டு மலையாள படம், டெபியூ. இந்த படம் வந்துட்டு கதை கேட்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் எடுத்த ஒரு படம். நான் இதுக்கு முன்னாடி நிறைய இன்டர்வியூஸ்லலாம் சொல்லியிருக்கேன், எனக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் ரொம்ப ஆசை. நம்ம ஆல்ரெடி சத்யாவில் ஒரு போலீஸ் கேரக்டர்லாம் பண்ணியிருக்கோம். பட் மூவின்றது ஒரு இதுதானே, ஒரு என்ன சொல்கிறது, சில்வர் ஸ்க்ரீனுக்கு வரும்போது அங்கே ஒரு போலீஸாக பண்ணும்போதுன்றது ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதுதான் நான் லைக் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்ததுனால லைக் எல்லாமே இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கா, டிவிக்கு இதுக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதுக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது நம்ம ஒர்க் பண்ணி தான் புரிஞ்சுக்கிட்டு வரோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு படத்தில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வரும்போது நான் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டேன். அண்ட் எனக்கு ரொம்ப இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா என்னோட பேரே தான் கொடுத்துருக்காங்க, ஐஷா IPS இந்த கேரக்டர் பேர். ഐഷ വന്നില്ലെങ്കിൽ ഞങ്ങൾ തകർന്നു പോയി. ஸோ அவங்க வந்து கேரக்டர் இது பண்ணும்போதே வந்து என்ன மைண்டில் வச்சு ஓகே நான் இப்போ எப்படியெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப எக்ஸிக்யூட் பண்ணி அந்த மாதிரி இது பண்ண ஒரு கேரக்டர் இது. இது எப்படின்னா லைக் த்ரில்லர் மூவி, ரிவெஞ்ச் மூவி. ஆனால் வந்து நம்ம நிறைய ரிவெஞ்ச் மூவி பார்த்துருப்போம் இல்லையா. இப்போ வந்துட்டு பாப்பட்ட ஒரு பையனுக்கு வந்து ஏதாவது ஒன்று நடக்கும், பணக்காரனை வந்து ரிவெஞ்ச் பண்ணுவான், இல்லைன்னு பணக்காரனை திடீர்னு ஒரு நாள் எல்லாமே போயிடும், அப்புறம் வந்து அவன் பயங்கரமாக வந்து என்ன சொல்கிற நெகட்டிவ் ஷேடாக வந்து இது பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம்ல. இது வந்து எப்படின்னா ஒரு சாதாரண ஒரு பெனட்டுன்ற ஒரு டாக்டர்னா மென்டலிசம் அதெல்லாம் தெரிஞ்ச டாக்டர், MBBS டாக்டர் கிடையாது, நம்ம இந்த ஃபீவர் டாக்டர் கிடையாது. சாரி, ஆங்கர் நல்லா இருக்காங்கல்ல, அதனால கொஞ்சம் அப்படி கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட ஃபாலோவர்ஸ் தானே. நம்ம என்ன சொல்றீங்க அண்ணே? ഇതുവരെ അവർക്കൊന്നും മനസ്സിലായിട്ടില്ലായിരുന്നു. ഇപ്പൊ ഞാൻ അവർക്ക് മനസ്സിലാവുന്നത്. സോ நான் என்ன சொன்னேன், பெனட் அவருக்கு அவரோட ஃபேமிலியில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நடக்கும். அதுக்கு ஆப்போசிட்டாக வில்லங்களாக வரவங்க வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, பணம் இதெல்லாமே இருப்பாங்க. இவர் ரொம்ப நார்மலான ஒரு ஃபேமிலியில் ஒரு ஆளாக இருப்பார். அவர் எப்படி அந்த ஃபேமிலிக்கு நடந்த துரோகத்துக்கு ரிவெஞ்ச் பண்ணுறாரு அப்படின்றது தான் கதை. இதில் வந்து இவர் வந்து இவருக்கு தெரிஞ்ச மென்டலிசம் வச்சு த்ரூ அவுட்டாக அது மூலியமாக வந்து இந்த 4 கொலையும் பண்ணுவாங்க. மூவி ஆரம்பித்து ஒரு 10-15 மினிட்ஸ்லேயே வந்து ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் நடக்கும். அந்த ட்விஸ்ட்டு தான் கதையே. லைக் என்னடா இப்படி நடந்துச்சு, இதுக்கப்புறம் எப்படி கொலை நடக்கும்ன்ற மாதிரி ஒரு இது நோட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி போக வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம யூஸ்வலாக இந்த மலையாள ப்ரொடக்ஷன்ஸ் பார்க்குறோம் இல்லையா, த்ரில்லர்ஸ் எங்கெங்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்களா, அந்த மாதிரி தான் நம்ம கெஸ் பண்ண முடியாதுன்னு ஓகே நெக்ஸ்ட் இது நடக்குமோ அப்படின்னு நினச்சா வேற ஒன்று நடக்கும். அந்த மாதிரி ஒரு ஜேர்னலில் தான் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி பெரிய படம் இதெல்லாம் சொல்ல முடியாது, ஒரு குட்டி படம், நல்ல கதை, கரெக்டாக ரீச் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நானும் ஆசைப்படுறேன். என்டையர் டீம் வந்து நிறையவே ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுக்கு. லைக் என்ன சொல்கிறது, அவர் வந்து ஃபைட்டு ஒன்றுமே இது வரைக்கும் பண்ணாதவர் பண்ணி அவர் முட்டியெல்லாம் வந்து ஏதோ அடிபட்டு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்லாம் இருந்தார் 1.5 மாதம். அப்படி அவருக்கு கொஞ்சம் வந்து இது என்ன சொல்கிறது ஹார்டான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ ஒவ்வொருத்தருங்களுக்கும் இப்போ சார் ஆனங்களும் சாருக்கு வந்துட்டு ஒரு 30-35 இயர்ஸ் இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மலையாள இண்டஸ்ட்ரியில். ஆனால் இது வந்து அவரோட சொந்தமான டெபியூ படம்னா இதுதான். ஸோ அதனால அவருக்கும் அந்த ப்ரெஷர் இருந்துச்சு, லைக் ப்ராப்பராக பண்ணணுன்றதுக்காக. பிகாஸ் நம்மளுக்கு எல்லாமே தெரியும் மலையாள படம்னாலே ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இப்போல்லாம். அதே மாதிரி நம்ம ஒரு படம் எடுத்துகிட்டு போகும்போது சும்மா எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா ஆடியன்ஸ் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க, ரிட்டன் கேள்வி கேட்குற அளவுக்கு தான் ஆடியன்ஸ் இப்போ இருக்காங்க. லைக் ஏமாத்திர முடியாது அப்படியெல்லாம் ஏதோ ஒன்று கொடுத்து. ஸோ மொத்தமாக வந்து எல்லாருமே எஃபோர்ட் போட்டு ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் என்ன சொல்கிறது திடீர் ஸ்டக் ஆயிடுச்சு. எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்போவுமே வேணும். அதுக்காக தான் ரொம்ப எதிர்பார்ப்போட வந்து இங்கே இது பண்ணுறோம். லைக் தமிழ்நாட்டிலே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே லைக் நம்மளுக்கு தெரிஞ்ச 4 பேரும் பார்ப்பாங்களே அப்படின்றது மாதிரி. ஸோ நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். உங்களோடலாம் லவ் அண்ட் இது நீங்கள் நிறைய எனக்கு கொடுத்துருக்கீங்க. டிவிலேருந்து தொடங்குறது கிட்டத்தட்ட 2017 நாங்கள் அதுலேருந்து இப்போ வரைக்கும்
நான் என்னென்ன பண்ணியிருக்கேனோ அதுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டும் லவ்வும் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. அதனால மட்டும்தான் நான் மேலே தான் போயிட்டுருக்கேன், தாண்டி எங்கேயும் ஸ்டாப் ஆகாமல் இன்னும் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதுவே ஒரு பெரிய விஷயம். இந்த இப்போ இருக்கிற நம்ம டைமில் வந்து அவ்வளோ காம்படிஷன்ஸு, அவ்வளோ புது ஆர்டிஸ்ட்டு திடீர்னு வந்து எங்கேருந்து வராங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி நிறைய இருக்கும்போது பட் ஸ்டில் நான் சர்வைவ் ஆகிட்டுருக்கேன்னா உங்களோட எல்லாம் சப்போர்ட்னால தான். அதே மாதிரி இந்த மூவியும் லைக் உங்களோட அந்த சப்போர்ட் கிடைக்குன்ற நம்பிக்கையெல்லாம் இங்கே கொண்டு வந்து உங்களுக்கு മുന്നാടി வைக்கிறோம். கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிவிடுங்க. ഇപ്പോൾ നിങ്ങൾ പുറത്തിറങ്ങിയിട്ട് പറയും ആ കുട്ടി പറഞ്ഞ് മാത്രം മനസ്സിലായി, ബാക്കി മൂന്നെണ്ണം എന്താ പറയുക. நம்ம வீட்டில் பொண்ணு എന്ന് சொல்லியிருக்க ആയിഷ, நம்ம വീട്ടിലെ ഞങ്ങൾ വീട്ടിലെ നമ്മുടെ ഓൾ ബെന്നറ്റ് ടീം ഫാമിലിയിലെ പൊണ്ണ് തന്നെ ആയിഷയാണ് ഹീറോയിൻ. ആയിഷ സീനാത്ത്, ക്യാരക്ടർ നെയിം ആയിഷ IPS, സെയിം. ഓക്കെ, இந்த സിനിമയുടെ ജോണർ, இந்த സിനിമയുടെ ഡിസ്ട്രിബ്യൂഷൻ ഷിജിൻ ലാൽ, SFC ആർട്സ്, അവർ മറ്റും ട്രിവാൻഡ്രം. ഡോക്ടർ ബെന്നറ്റ് എന്ന സിനിമയുടെ ജോണർ മൈൻഡ് റീഡിങ്, മെൻ്റലിസം ബേസ്ഡ് സ്റ്റോറിയാണ്. ഇത് ഷൂട്ട് ചെയ്തിരിക്കുന്നത് കാസർഗോഡ്, കേരളാവിലെ കാസർഗോഡ്. എല്ലാവർക്കും தெரியுമോ പറയുന്നത്? പ്രിയം കൊഞ്ചം പ്രിയം. എറണാകുളം കാസർഗോഡ് ലൊക്കേഷനിലാണ്. അതുപോലെ ഇതിൻ്റെ വേറെ ആർട്ടിസ്റ്റുകൾ കുറേ. കോട്ടയം നസീർ, രജിത് കുമാർ, ഷാജു ശ്രീധർ, മലയാളത്തിലെ പെരിയ ആർട്ടിസ്റ്റുകൾ വേറെ ഇരിക്കെ. അതേപോലെ ദിവ്യ നായർ, കുറേ നിറയെ ആർട്ടിസ്റ്റ് ഇരിക്കെ. ഇത് വന്ന് പെരിയ സൂപ്പർ സ്റ്റാർ പടമല്ല, ഒരു നോർമൽ പടം. എന്തു വന്നാലും ഇതൊരു ത്രില്ലിംഗ് മൂവിയാണ്. ഇതിൽ മെൻ്റലിസം, മൈൻഡ് റീഡിങ് എല്ലാമേ മിക്സ് ചെയ്തിട്ടുള്ള ഒരു ത്രില്ലിംഗ് മൂവിയാണ്. കേരളാവിൽ ചെറിയ പടങ്ങൾ കൂടുതൽ കളക്ഷൻ കിട്ടുന്നുണ്ട്. അതേപോലെ നമ്മുടെ പടവും ആ ഒരു കളക്ഷൻ, ആ ഒരു ജോണറിലുള്ള ഒരു ഫിലിമാണ് ഡോക്ടർ ബെന്നറ്റ്. ഡോക്ടർ ബെന്നറ്റ് MBBS ഡോക്ടറല്ല, ഡോക്ടറേറ്റ് കിട്ടിയ ഡോക്ടർ ബെന്നറ്റാണ്. മെൻ്റലിസം, മൈൻഡ് റീഡിങ് എല്ലാമുള്ള ഡോക്ടർ ബെന്നറ്റ് ഒരു 5 വർഷം വേറെ UK പോലുള്ള വേറെ സ്ഥലങ്ങളിൽ പോയി മെൻ്റലിസം എല്ലാം സ്റ്റഡി പണി തിരുമ്പി കേരളാവിൽ വന്ന് ഒരു 4 പേരെ കൊന്നുകളയുകയാണ്. അപ്പോൾ അതാണ് കഥയിലെ ഒരു ജോണർ എന്ന് പറയുന്നത്. അതുമായി ബന്ധപ്പെട്ടുള്ള ത്രില്ലിംഗ് മൂവിയാണ് ഇതിൻ്റെ ഒരു കഥ എന്ന് പറയുന്നത്, സ്റ്റോറി. ബാക്കി സ്റ്റോറിയെക്കുറിച്ച് മധുസാറ് സംസാരിക്കും. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக இந்த படத்தோட ரைட்டர் மது கலாபவமணி சார் வந்து பேச போறாரு. அவர் இந்த படத்துல முக்கியமான ஒரு ரோலும் பண்ணியிருக்காரு. നമസ്കാരം മീഡിയാസിനും പ്രേക്ഷകർക്കും. ഞാൻ കലാഭവൻ മണി എന്ന് പറഞ്ഞൊരു പക്ഷെ നിങ്ങൾക്ക് അറിയാൻ സാധിക്കില്ല, ഇവിടെയൊക്കെ കലൈമണി എന്നാണ് അറിഞ്ഞിരിക്കുന്നത്. ആയിരിക്കുമല്ലോ അല്ലേ? ജെമിനി അങ്ങനെയുള്ള ചിത്രങ്ങളിലൊക്കെ വില്ലൻ ചെയ്ത ആളാണ്. ഞങ്ങൾ ഒന്നിച്ച് കലാഭവൻ എന്നൊരു ട്രൂപ്പുണ്ട്, കേരള ഒരു മിക്സ് ട്രൂപ്പാണ്. അവിടുത്തെ ആർട്ടിസ്റ്റുകളായിരുന്നു ഞാൻ, മണി, സലിംകുമാർ. മണീൻ്റെ ഒരു പക്ഷെ നിങ്ങൾക്കറിയാം. പിന്നെ നിരവധി ഷോസുകൾ മലയാളത്തിൽ TV ഷോസുകൾ ചെയ്തിട്ടുണ്ട്, സിനിമയിൽ അഭിനയിച്ചിട്ടുണ്ട്, 2-3 പടങ്ങൾ ചെയ്തു. ഇപ്പോൾ ഈ പടത്തിൻ്റെ തിരക്കഥ സംഭാഷണം ഞാനാണ് എഴുതിയിരിക്കുന്നത്. പിന്നെ ഇതിൻ്റെ കഥ ഡയറക്ടർ സാബു പറഞ്ഞു, ഞാനും കൂടി അത് റിപ്പീറ്റ് ചെയ്യുമ്പോൾ അത് അരോചകമായിട്ട് തോന്നാം പ്രേക്ഷകർക്ക്. അതുകൊണ്ട് പിന്നെ ഇതിലെ നായകൻ ജിൻസ് ജോയിയാണ്. ജിൻസ് ജോയി ഡ്രാമ ആർട്ടിസ്റ്റാണ്, സ്ക്രിപ്റ്റ് ഡ്രാമയിലൊക്കെ പഠിച്ചതാണ്. ജിൻസ് ജോയിയാണ് ഇതിൻ്റെ പുതുമുഖം എന്ന് പറയേണ്ട ആക്ടർ തന്നെയാണെങ്കിലും മലയാളത്തിലേക്കുള്ള ഫസ്റ്റ് എൻട്രിയാണ്. അത് പ്രേക്ഷകരായിട്ടെടുത്ത് ഗംഭീരമാക്കണം. പിന്നെ ഐഷ സീനത്തിനെ നിങ്ങൾക്കറിയാം, കാരണം ബിഗ് ബോസിലൂടെ തമിഴിലും തെലുങ്കിലും ഒക്കെ ചെയ്തു, തമിഴ് സിനിമകളും ചെയ്തിട്ടുണ്ട്. അപ്പോൾ പ്രത്യേകിച്ച് ഞാൻ
പുള്ളിക്കാരത്തെ പരിചയപ്പെടുത്തേണ്ട ആവശ്യമില്ല, ഫേമസ് ആണ്. അപ്പോൾ ഐഷ സീനത്താണ് ഇതിലെ നായിക. മലയാളത്തിലേക്ക് ഗംഭീരമായൊരു എൻട്രിയാണ് കുട്ടിക്ക് കിട്ടാൻ പോകുന്നത്. എന്തുകൊണ്ടും നല്ല ശക്തമായ ഒരു കഥാപാത്രമാണ്, ഡിഫറെൻറ്റ് ക്യാരക്ടറാണ് ഐഷ സീനത്ത് ചെയ്തിരിക്കുന്നത്. ഫസ്റ്റ് മലയാളം മൂവി, ഐഷയുടെ ഫസ്റ്റ് മലയാളം മൂവിയാണ്, നമ്മുടെ നായകൻ്റെ ഫസ്റ്റാണ്. അപ്പോൾ ഇതിനകത്ത് ശരിക്കും പറഞ്ഞാൽ ത്രില്ലിംഗ് ഉണ്ട്, ഹ്യൂമറുണ്ട്, അത്യാവശ്യം ഹ്യൂമറുണ്ട്. ആവശ്യമില്ലാത്തിടത്തൊക്കെ നമ്മൾ ഹ്യൂമർ കൊണ്ട് കുത്തിക്കയറിയിട്ടില്ല. ഹ്യൂമറുണ്ട്, അതുപോലെ തന്നെ നല്ല പ്രണയമുണ്ട്, നല്ല ഫൈറ്റുണ്ട്, ഒരു 3 സോങ്സ് ഉണ്ട്. അപ്പോൾ നിങ്ങൾ ഇഷ്ടപ്പെടുന്ന എല്ലാ ചേരുവകളും ഇതിനകത്തുണ്ട്. സംവിധാനം നമ്മുടെ TS സാബുവാണ് ചെയ്തിരിക്കുന്നത്. ഇതിൻ്റെ ഡിസ്ട്രിബ്യൂഷൻ ചെയ്തിരിക്കുന്നത് ഷിജിൻ ലാലാണ്. ഞാൻ ലാലെന്ന് വിളിക്കുന്നത് പുള്ളിയാണ്. അപ്പോൾ എന്തായാലും ഇതിനകത്ത് വേറെ ഒരുപാട് ആർട്ടിസ്റ്റുകളുണ്ട് കേട്ടോ. ഞങ്ങൾ മാത്രമല്ല, കോട്ടയം നസീർ, ജയകൃഷ്ണൻ, ഷാജി, മലയാളം ആർട്ടിസ്റ്റുകളുണ്ട്. ഞാൻ അതിനെപ്പറ്റി വിവരിച്ചിട്ട് കാര്യമില്ല, ഇവിടെ കണ്ടാൽ നിങ്ങൾക്ക് മനസ്സിലാകും, അതാണ് ഞാൻ വിവരിക്കാത്തത്. പിന്നെ തമിഴ് കൊഞ്ചം അറിയാവുള്ളൂ. അപ്പോൾ ചോദിക്കും ഇംഗ്ലീഷ് അറിയാവുന്നേക്കും, അതും കൊഞ്ചം. പിന്നെ ഹിന്ദി അറിയാമെന്ന് വെച്ചാൽ അതും കൊഞ്ചം. മലയാളം പോലും കൊഞ്ചം ഇതാണ് അവസ്ഥ. അപ്പോൾ അതുകൊണ്ടാണ് ഇങ്ങനെ അഡ്ജസ്റ്റ്മെൻറ്റിലൂടെ പോയിക്കൊണ്ടിരിക്കുന്ന കാര്യങ്ങൾ. ഇവിടെ ശരിക്കും തമിഴ് പറയുന്ന ഒരാളെ ഞാൻ കണ്ടിട്ടുള്ളൂ ഇവിടെ. അതെ, ഐഷയാകുമ്പോൾ തമിഴും തെലുങ്കും മലയാളവും ഹിന്ദിയും ഏത് ഭാഷകളും പറയാം. അത് കാസർഗോഡ് കാര്യമായിട്ടാണ് സപ്തഭാഷാ സംഗമ ഭൂമിയിൽ ജനിച്ചത്. എൻ്റെ അടുത്ത് ഒരാൾ വന്നൊരു ഹിന്ദി അറിയാവുന്ന ആൾ വന്ന് ചോദിച്ചാൽ ഞാൻ പഗ് പട്ടിയെ കൂട്ടായിരിക്കും. കാരണം പഗ് പട്ടികൾ എങ്ങനെയുള്ള ആര് സംസാരിക്കുന്നു അങ്ങോട്ടും നോക്കും. അതെ, ഈ അവസ്ഥകളുണ്ട്. അപ്പോൾ അതുകൊണ്ട് അധികം ഇതാക്കുന്നില്ല. പടം ഏതായാലും നിങ്ങൾക്ക് എന്തായാലും നല്ലൊരു എൻ്റർടൈൻമെൻ്റ് ആയിരിക്കും, വളരെ ഇഷ്ടപ്പെടും. കാരണം നിങ്ങൾക്ക് വേണ്ടതായ എല്ലാ ചേരുവകളും ഇതിനകത്തുണ്ട്. നന്നായിട്ട് നമ്മുടെ ഡയറക്ടർ സാബു ഒരുപാട് എക്സ്പീരിയൻസ് ഉള്ള ആളാണ്. നിരവധി ഷോകൾ ഡയറക്റ്റ് ചെയ്തിട്ടുണ്ട്. അതുകൂടാതെ സിനിമ ചീഫ് അസോസിയേറ്റ് ആണ് അദ്ദേഹം. വളരെ നന്നായിട്ട് ഇത് മേക്ക് ചെയ്തിട്ടുണ്ട്. അപ്പോൾ അതുകൊണ്ട് നിങ്ങൾക്ക് എന്തായാലും ഒരു ത്രില്ലറാണ് ഫിലിം, അതായത് ഒരു റിവെഞ്ചാണ്. ഒരു തിരിച്ച് പ്രതികൾക്ക് സ്വന്തം കുടുംബം തകർത്ത ഒരു 4-5 പേരെ ഫാമിലി ഇല്ലാതാക്കിയ ഒരു നായകനെ അത് റിവെഞ്ച് ചെയ്യാൻ തന്നെക്കാൾ പ്രബലരായവരോട് പറ്റത്തില്ല. ഒരിക്കലും പണവും സാമ്പത്തികമൊന്നും ഇല്ലാതെ നമുക്ക് ഗുണ്ടകളൊന്നും ഇല്ലാതെ പറ്റത്തില്ല. അതിൽ കഴിവില്ലാത്തൊരു നായകനാണ് നമ്മുടെ ജിൻസ് ജോയ നായകനായിട്ട് അഭിനയിച്ചിരിക്കുന്നത്. അപ്പോൾ പിന്നെയുള്ളത് എന്തെങ്കിലും മാർഗ്ഗങ്ങളാണ്. അപ്പോൾ അദ്ദേഹത്തിന് മൈൻഡ് റീഡിങ് അറിയാം, മെൻ്റലിസം അറിയാം, അതിനെക്കുറിച്ചൊക്കെ അറിയാവുന്നതാണ്. അതിനുവേണ്ടി അതിലൂടെ പ്രയത്നിച്ച് ആ രീതിയിലൂടെ നമുക്ക് നേരിട്ട് പ്രതികാരം ചെയ്യാൻ പറ്റാത്ത കൊണ്ട് ആ രീതിയിലൂടെ കൊലപ്പെടുത്തുകയാണ് ചെയ്യുന്നത്. അത് നമുക്ക് എക്സ്പ്ലെയിൻ ചെയ്യാൻ പറ്റും. പടം കാണുമ്പോഴാണ് അതിൻ്റെ രസമുള്ളത്. അതിനൊരു ക്യൂരിയോസിറ്റിയാണ്. ക്യൂരിയോസിറ്റി മാത്രമല്ല, ഒരുപാട് ഫ്ലാഷ് ബാക്കുകൾ, ഇൻസെക്റ്റുകളൊക്കെ ഉണ്ട് പടത്തിൽ. എന്തായാലും നിങ്ങൾക്ക് കാണുമ്പോൾ നിങ്ങൾക്ക് പ്രെഡിക്റ്റ് ചെയ്യാൻ പറ്റാത്ത രീതിയിലായിരിക്കും. കാരണം നമ്മൾ വിചാരിക്കും ഇപ്പോൾ ഇയാളായിരിക്കും മരിക്കാൻ പോകണമെന്ന് പറയുമ്പോൾ അത് നമ്മളങ്ങനെ ചെയ്തിട്ടില്ല ഫിലിം. അപ്പോൾ ഇമാജിനേഷൻ ഇല്ലാതെയാണ് പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. അതുകൊണ്ട് എന്തായാലും പ്രേക്ഷകർക്ക് ഇഷ്ടപ്പെടും എന്നാണ് വിശ്വാസം. അല്ലേ ഐഷ? എന്തുകൊണ്ട് ജിൻസ? ഇഷ്ടപ്പെടും. ഇതിനകത്ത് ഫൈറ്റ് സീരിയൽ തന്നെ നമ്മൾ പുള്ളിക്കാരൻ്റെ മുട്ടൊക്കെ ഒന്ന് നല്ല ഫൈറ്റാണ്, കംപ്ലൈൻ്റ് ആയത് അല്ലേ? ആയുർവേദ ട്രീറ്റ്മെൻ്റ് ഒക്കെ ചെയ്തിരിക്കുകയാണ്. അതുപോലെ തന്നെ ഐഷ അത് കഴിഞ്ഞ് ഹോസ്പിറ്റലായിരുന്നു. എന്തിനായിരുന്നു? ഭ്രാന്തൻ അല്ല. അപ്പോൾ അങ്ങനത്തെ വളരെ രസകരമായൊരു പടമാണ് കേട്ടോ. എന്തായാലും ഇവരൊക്കെ ഉണ്ട്, നമ്മുടെ നസീർ, നിങ്ങൾക്ക് അറിയാം, ആർട്ടിസ്റ്റിലെ ഏകദേശം അറിയാൻ പറ്റും. എല്ലാവരും ചാനലിലൊക്കെ ഒരുപാട് ഫേമസ് ആണ്. അതുകൊണ്ട് ഇത് ഞങ്ങളുടെ എല്ലാവരുടെയും, ഇപ്പം എൻ്റെ ആണെങ്കിലും സിനിമയ്ക്ക് വേണ്ടി ഇൻഡിവിജ്വലായിട്ട് എഴുതിയിരിക്കുന്നത്, ഞാൻ എഴുതിയെന്ന് പറയുമ്പോൾ ഒരു കോമഡി ആർട്ടിസ്റ്റ് ആയതുകൊണ്ട് ഒരിക്കലും ഹ്യൂമർ ആണെന്ന് പറയുന്നില്ല. എന്നാലും അത്യാവശ്യം ഹ്യൂമർ ഉണ്ട്. പക്ഷെ ഒരു ത്രില്ലർ ആണ് ചെയ്യുന്നത്. ഇനിയുള്ള പ്രൊജക്റ്റുകളിൽ ഹ്യൂമർ ആകാമെന്ന് വിചാരിച്ചു. അപ്പോൾ എന്തായാലും നന്നായിട്ട് മേക്ക് ചെയ്തിട്ടുണ്ട്. നമ്മുടെ നായകന്മാർ രണ്ടുപേരും ഗംഭീരമായിട്ട് അഭിനയിച്ചിട്ടുണ്ട്. ഇപ്പോൾ ഞാനൊരു പ്രൊജക്റ്റ് വന്നിട്ടുണ്ട്, തമിഴിലാണ്. മലയാളമാണ് എഴുതുന്നത്, അത് തമിഴിലേക്ക് ചെയ്യാനുള്ള ഒരു പ്രൊജക്റ്റാണത്. അത് എഴുതിക്കൊണ്ടിരിക്കുന്നു. അത് തമിഴിലേക്ക്, എനിക്ക് തമിഴ് എഴുതാൻ പറ്റാത്തതുകൊണ്ട് മലയാളത്തിൽ എഴുതി അതവർ കൺവെർട്ട് ചെയ്തോളാമെന്ന് പറഞ്ഞു. അപ്പോൾ അതിന് തമിഴ് ഒരു പ്രൊജക്റ്റ് വരുന്നുണ്ട്. അത് നമ്മുടെ +2 പിള്ളേരുടെ പ്രണയവും ആ കാലഘട്ടമൊക്കെയാണ് ചെയ്യുന്നത്. ഇപ്പോഴത്തെ ട്രെൻഡ് അതാണല്ലോ ഒരു പരിധി വരെ. നമ്മുടെ മലയാളത്തിലാണെങ്കിലും ഫിലിമുകൾ വിജയിക്കുന്നത് എപ്പോഴും കൂടുതലും ഹ്യൂമർ ആൻഡ് ത്രില്ലറാണ്. അപ്പോൾ ഇവിടെ ഇപ്പോൾ അതിന് എക്സാമ്പിൾ ഒരുപാട് പടങ്ങളുണ്ട്. അപ്പോൾ നമുക്കിവിടെ അതുപോലത്തെ ഒരു സബ്ജക്റ്റ് വേണമെന്ന് പറഞ്ഞ് എനിക്ക് പടം ചെയ്യുന്നതെല്ലാം നമ്മുടെ ഇവിടെയാണ്, തമിഴാണ്. പടവും തമിഴാണ്, പ്രൊഡ്യൂസറും എല്ലാവരും തമിഴ്നാട്ടിലാണ്. അപ്പോൾ അതും വരുന്നുണ്ട്. അപ്പോൾ അതിനു മുമ്പ് നമ്മുടെ ഈ പടം ഇവിടെയുള്ള മലയാളികൾ മാത്രമല്ല, ഇന്ത്യയിലുള്ള എല്ലാവരും ഒന്ന് തന്നെയാണല്ലോ അല്ലേ? ജയ്സ്മി കൺട്രി, ഓൾ സിസ്റ്റേഴ്സും
ബ്രദേഴ്സ് പറയാം ബാക്കി പറയാം ഒരു എണ്ണത്തിന് പറയാറ് നമ്മൾ വെറുതെ വന്നിരിക്കുക. അപ്പോൾ നമ്മുടെ സപ്പോർട്ടെങ്കിലും ചെയ്യേണ്ടത് തെറ്റിക്കഴിഞ്ഞാൽ. അപ്പോൾ അതുകൊണ്ട് എല്ലാവരും കാണണം. നമ്മളിവിടെ ഞങ്ങൾ മലയാളികളാണല്ലോ നിങ്ങൾ തമിഴന്മാരാണല്ലോ എന്നൊരു ധാരണ അങ്ങനെയൊന്നും വേണ്ട. നമ്മൾ എല്ലാം ഒന്ന് തന്നെയാണ്. അപ്പോൾ ഞങ്ങളെല്ലാവരും തമിഴ് ഫിലിമുകൾ കാണും. ഭയങ്കര ഇഷ്ടമുള്ള ആൾക്കാരാണ് തമിഴ് ഫിലിമുകൾ. എല്ലാ നടന്മാരെയും ഒരാളെ എടുത്ത് പറയുന്നില്ല, എല്ലാവരും ഭയങ്കര ഇഷ്ടമാണ്. അപ്പോൾ അതുപോലെ ഇവിടെയുള്ള മലയാളി പ്രേക്ഷകരും അതുപോലെ തന്നെ നിങ്ങളെല്ലാവരും പടം കാണണം, വിജയിപ്പിക്കണം. തിയേറ്ററിൽ തന്നെ പോയി കണ്ട് വിജയിപ്പിക്കണം. ഇവരുടെ ഗംഭീരമായ ഒരു എൻട്രി മലയാളത്തിലേക്ക്. ഐഷയുടെയും നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും അറിയാവുന്ന ഒരു ആർട്ടിസ്റ്റാണ് ഐഷ. നന്നായിട്ട് പെർഫോം ചെയ്യുന്ന ഒരു ആർട്ടിസ്റ്റാണ്. ഹ്യൂമർ ആണെങ്കിലും റൊമാൻസ് ആണെങ്കിലും പ്രണയമാണെങ്കിലും ഒക്കെ ഗംഭീരമായിട്ട് ചെയ്യും. ഞാനതുപോലെ പ്രണയത്തെ പറ്റി പറഞ്ഞപ്പോൾ ഇത് ഞങ്ങൾ തമ്മിലിങ്ങനെ ഇടയിൽ തന്നെ തലാൻ വന്നത് ഓർമ്മയില്ല. അപ്പോൾ അത് അപ്പോൾ നന്നായിട്ട് പ്രണയ സീൻ ചെയ്തിട്ടുണ്ട്. അതുപോലെ ജിൻസും ഗംഭീരമായിട്ട് റിവെഞ്ച് ചെയ്തിട്ടുണ്ട്. അത് സിനിമയിലൂടെ കാണാം. നന്നായിട്ട് പെർഫോം ചെയ്തിട്ടുള്ള ആളാണ് ജിൻസ്. ഞാൻ എടുത്തെടുത്ത് പറയുന്ന റെപ്യൂട്ടേഷൻ കൊടുക്കുന്നില്ല. എങ്കിലും ഇനി ഇവർ തന്നെ പറയും. ഞാൻ പറഞ്ഞു തീർത്താൽ പുറത്തിറങ്ങിയിട്ട് ചിലപ്പോൾ ഇവർ പറയും ഞങ്ങൾക്കൊന്നും പറയാനില്ല, താൻ എന്ത് പണിയാണ് കാണിച്ചതെന്ന് ചോദിച്ചാൽ. അതുകൊണ്ട് ഞാൻ പറയുന്നില്ല. ഇനി ഇവർ അപ്പോൾ എല്ലാവരും ഒരിക്കൽ കൂടി ഓൾ സപ്പോർട്ട് ഓൾ മീഡിയ എല്ലാവരും. അപ്പം നിങ്ങൾക്ക് തന്നെ ഒരു നന്ദി രേഖപ്പെടുത്തിയാണ് മീഡിയാസിന് എല്ലാവരോടും നന്ദിയുണ്ട് വന്നതിനും. ഇത് മാക്സിമം ഒന്ന് എല്ലാവർക്കും എത്തിക്കുക. നിങ്ങളുടെ അനുഗ്രഹമാണ് ആദ്യം വേണ്ടത്. അതുകൂടാതെ നമ്മുടെ പ്രേക്ഷകർ, ഞാൻ മലയാളി പ്രേക്ഷകർ എന്ന് പറയുന്നതിൽ എല്ലാവരും പടം ഏറ്റെടുത്ത് വിജയിപ്പിക്കണമെന്നൊരു അപേക്ഷയുണ്ട്. താങ്ക് യു. എനിക്ക് തമിഴ് പേസക്ക് ജാസ്തി தெரியாது. പക്ഷേ നിങ്ങൾ തമിഴ് സംസാരിച്ചാൽ എനിക്ക് എല്ലാം മനസ്സിലാവും. ഞങ്ങൾ മിണ്ടൂല, ഞങ്ങൾ തിരിച്ച് മിണ്ടൂല എന്ന് മാത്രം. തമിഴ് പടങ്ങൾ ഒത്തിരി കാണാറുണ്ട്. ഞങ്ങൾ തമിഴിലെ എല്ലാ ആർട്ടിസ്റ്റിൻ്റെയും പടം കാണാറുണ്ട്. രജനികാന്തിൻ്റെ, വിജയുടെയും, അജിത്ത് എല്ലാം ഞങ്ങൾ ഫാനാണ്. പിന്നെ ഈ ഒരു പടത്തിൽ അഭിനയിക്കാൻ കിട്ടിയതിന്, അതുപോലെ നിങ്ങളുടെയൊക്കെ ഈ മീഡിയക്കാരുടെ മുമ്പിൽ ഇവിടെ വരാനുള്ള ഭാഗ്യം ലഭിച്ചതിന് ആദ്യം ഞാൻ ഈശ്വരനോട് നന്ദി പറയുകയാണ്. കാരണം ഞാനിവിടെ വന്നിട്ട് നിങ്ങളുടെയൊക്കെ ഈ ഇത്രയും മീഡിയക്കാരെ കണ്ടപ്പോൾ ഞാൻ തന്നെ പേടിച്ചു പോയി. കാരണം എൻ്റെ ലൈഫിൽ ഫസ്റ്റ് ടൈമാണ് ഇത്രയും മീഡിയക്കാർ എൻ്റെ മുമ്പിൽ സംസാരിക്കുന്നത്. ഇതിനു മുമ്പ് അഭിനയിച്ചിട്ടുള്ളത് നാടകമായിരുന്നു. സ്കൂൾ ഓഫ് ഡ്രാമ ആയിരുന്നു, സ്റ്റൈലൈസ്ഡ് നാടകം, അല്ലെങ്കിൽ പ്രൊഫഷണൽ നാടകം. അതിലൊക്കെ ഞാൻ പ്രവർത്തിച്ചിട്ടുണ്ട്. പക്ഷേ ഈ ഒരു സിനിമയ്ക്ക് ഇതുപോലുള്ള ഒരു റോള് ചെയ്യാൻ എനിക്ക് അവസരം തന്ന സാബു സാറിന് ഞാൻ ആദ്യമായി നന്ദി പറയുകയാണ്. ശരിക്കും പറഞ്ഞാൽ ബെന്നറ്റ് ടീം ഞങ്ങളവിടെ ഒരു കുടുംബം പോലെയൊക്കെ കാസർഗോഡും എറണാകുളത്തും ഒക്കെ ഷൂട്ടിംഗ് നടന്നത്. ഇപ്പോൾ ആയിഷയാണെങ്കിലും ആയിഷ കുറച്ച് ആക്റ്റൊക്കെ അറിയുന്നത് എന്നെക്കാട്ടിലും കൂടെ ഒത്തിരി അറിയുന്നതാണ്. പക്ഷേ കലാഭവൻ മധുചേട്ടനും സാബു സാറും ആയിഷയൊക്കെ എനിക്ക് ഇങ്ങനെ ഈ റോള് ചെയ്യാൻ എന്നെ പ്രേരിപ്പിച്ചതും എനിക്കെല്ലാം പറഞ്ഞു തന്നതൊക്കെ ഇവരൊക്കെ തന്നെയാണ്. ഈ തമിഴ്നാട്ടിലും കേരളത്തിലും കർണാടകത്തുമായി റിലീസാകുന്ന ഈ പടം എല്ലാവരും കാണണം, വിജയിപ്പിക്കണം. ഇനിയും ഇതുപോലുള്ള ഈ തമിഴ്നാട്ടിലുള്ള വേദിയിലൊക്കെ എനിക്ക് വരാനുള്ള അവസരം നിങ്ങൾ സിനിമ കണ്ടാലേ, അല്ലെങ്കിൽ നിങ്ങൾ ഏറ്റെടുത്താലേ നടക്കുകയുള്ളൂ. അതുകൊണ്ട് എല്ലാവരും ഏറ്റെടുത്ത് വിജയിപ്പിക്കണമേ എന്ന് ഞാൻ അഭ്യർത്ഥിക്കുന്നു. നന്ദി, നമസ്കാരം. ഒരു புதுமுகமாയിട്ട് കാണാതെ எல்லாரும் അദ്ദേഹത്തെയും இருக்கிற எல்லா மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோட நன்றி ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கிறேன். வேறு நீங்கள் நினச்சா மட்டும்தான் நல்ல மூவிஸ் ஆடியன்ஸுக்கிட்ட போகும். வேறு இது ஒரு நல்ல மூவின்னு சொல்கிறது, நீங்கள் இதோட டீசர் பார்த்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். வேறு இதுக்கிடையில் நான் மெயினாக கேரளாவில் தான் இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆனால் தமிழில் அக்செப்ட் பண்ணுன்னு எனக்கு கொஞ்சம் அது ஹோப் இருக்கிற மூவிஸ் தான் நான் இங்கே கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணுறேன். அதில் இந்த ட்ரெய்லர் ஃபஸ்ட்டு பார்த்தபோதே அதோட குவாலிட்டி, நான் கதையை பற்றி எதுவும் சொல்லலை, ஆனால் அதோட குவாலிட்டி அது நல்லாவே இருக்குது. காரணம் இங்கே இருக்கிற மீடியா ஃப்ரெண்ட்ஸில் கூட ஒரு 10 பேரை எடுத்தால் அதில் 5 பேராவது டைரக்ஷன் எப்படியாவது டார்கெட் பண்ணவங்கள தான் இருக்கும். காரணம் அந்த ஒரு மைண்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தா கூட அது தெரியும். கரெக்டாகவே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க இதை எப்படி ஒரு ஃப்ரேமிங் ஆனாலும் மீதி விஷயமானாலும் குவாலிட்டி நல்லாவே பண்ணியிருக்கு. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் இது தமிழ் ஆடியன்ஸுக்கிட்ட கொண்டு வந்துட்டு இருக்கேன். வேறு எப்படி இருந்தாலும் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது ஒரு உப்புமா படம் அந்த மாதிரி சொல்கிறதுக்கான ஒரு விஷயமே வராது. குவாலிட்டி பக்காவாக இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட்டே சொல்கிறேன், இது ஒரு எப்படி ஒரு பெரிய ஸ்டார்ஸ் இருக்கிற ஒரு பெரிய படம் இல்லை. ஆனால் மலையாளத்துலேயும் கொஞ்சம் ஃபெமிலியரான நல்ல ஆர்டிஸ்ட் இருக்குது. அதே மாதிரி இங்கே ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் வேறு உங்கள் ஆயிஷா, அப்படியே நான் சொல்கிறேன். நம்ம ஊரோட இல்லை, இப்போ உங்கள் ஆயிஷாவாக இருக்கிற
நம்ம ஆயிஷா இதில் மெயின் லீடு தான் பண்ணியிருக்கு. அவங்கள பிக் பாஸு மீதி சீரீஸு அதே மாதிரி வெப் சீரிஸ் இதில் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கும். ஆனால் இதில் அவங்களோட எப்படி ஒரு போலீஸாக அவங்க வரும்போது எப்படி அதே மாதிரி இதில் லவ் போர்ஷனும் இருக்குது. ரெண்டு எப்படி ஃபேஸில் കാര്യങ്ങൾ ஆயிஷாவில் பார்க்குறேன் உங்களுக்கு. அதனால உங்களுக்கு நம்பி வந்து தியேட்டரில் பார்க்கலாம். எனக்கு இன்னும் ஆடியன்ஸுக்கிட்ட தான் சொல்ல வேண்டியிருக்கு. எப்படின்னா இப்போ வர்ற மல்டி ஸ்டார் மூவிஸ் மட்டும் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் நல்ல கதை இருக்கிற மூவிஸு அதிപ്പോൾ மலையாளத்தில் ஆனாலும் தமிழில் ஆனாலும் சுத்தமாக இருக்காது. படத்தோட ஸ்டார்ஸை மட்டும் பார்க்காம அதோட குவாலிட்டியும் அதே மாதிரி எப்படி அதை அவங்க அதுக்காக எடுத்த எஃபர்ட் உங்களுக்கே இப்போ பார்த்தா தெரியும். அதெல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு தான் எனக்கு ஆடியன்ஸுக்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு. எப்படி இருந்தாலும் இது May 22 கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா 3 ஸ்டேட்டில் ரிலீஸ் ஆக போகிறேன். எல்லா இடத்துலையும் இருக்கிறது. ஆடியன்ஸும் இது பார்த்து அவங்கள சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி இனிமேலும் நம்ம இப்போது நான் டோட்டலாக ഞാൻ ടെക്നീഷ്യനാக தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்த ஆள் தான். இங்கே இருக்கிற ஒரு பல்ஸில் எனக்கு தெரியும் கொஞ்சம் நல்ல படம் வந்துட்டேன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணும். உங்களை நம்பி தான் நானும் தைரியமாக இங்கே தமிழில் ரிலீஸ் பண்ணுறேன். எல்லோரும் தியேட்டரில் வந்து இது பார்த்து டோட்டல் டீமை സപ്പോർട്ട് பண்ணுங்க. താങ്ക് യു. നായകനും നായികയും ഉണ്ട് കേട്ടോ. ഒരാൾക്ക് നായികയാണെങ്കിൽ പോലീസ് വേഷവുമുണ്ട്, റൊമാൻറ്റിക്കും ഉണ്ട്. അതുപോലെ നമ്മുടെ നായകൻ ജിൻസ് ജോയ്ക്കും 2 ഗെറ്റപ്പാണ്. കാരണം നമ്മളൊരു കാലഘട്ടം അങ്ങനെ കാണിക്കുന്നുണ്ട്. അതും കൂടി പറയുകയാണ്. ഇപ്പോൾ 2 ടൈപ്പിലാണ് ചെയ്തിരിക്കുന്നത്. അവർ നന്നായിട്ട് ചെയ്തിട്ടുമുണ്ട് സംഭവങ്ങൾ. 2 പേരും അപ്പോൾ ശരിക്കും മറ്റുള്ളവർ ചെയ്തില്ലെന്നല്ല ഞാൻ പറഞ്ഞു വരുന്നത്. എങ്കിലും നിങ്ങൾക്ക് എന്തായാലും ഇഷ്ടപ്പെടുന്നതായിരിക്കും. കാരണം അത്യാവശ്യത്തിന് ഹ്യൂമറുണ്ട്. കാരണം ഇതിന് ഹ്യൂമർ അധികം പ്രാധാന്യം കൊടുക്കാൻ പറ്റാത്തൊരു ചിത്രമാണ്. കൂടുതൽ റിവെഞ്ചാണ്. ഒരു സാധാരണക്കാരന് റിവെഞ്ചാണ്. അതിലൂടെ നമ്മൾ ശക്തമായൊരു പ്രണയം കാഴ്ചവെച്ചിട്ടുണ്ട്. 3 സോങ്സ് ഞാൻ പറഞ്ഞ ഒരു പ്രാവശ്യം കൂടി നല്ല സോങ്ങുകളാണ്. അപ്പോൾ അതുപോലെ അദ്ദേഹത്തിന് നല്ലൊരു ഫൈറ്റ് ഉണ്ട്. കോളേജ് ക്യാമ്പസാണ്. ക്യാമ്പസ് ആയതുകൊണ്ട് എല്ലാവർക്കും ഇഷ്ടപ്പെടും. അവർ തമ്മിലുള്ള പ്രണയം ഗാനങ്ങളുണ്ട് എല്ലാം. അപ്പോൾ എല്ലാവരും നമ്മൾ വേണ്ടതെല്ലാം ഇതിനകത്ത് ചേർത്തിട്ടുണ്ട്. ഇനി അത് പ്രേക്ഷകർ എല്ലാവരും കാണണം, കണ്ട് ഗംഭീരമാക്കി തന്നെ ഒന്നര. പക്ഷേ താങ്ക് യു மீடியாஸிலும் பிரேட்சகரும். தேங்க் யூ சார். ஸோ படக்குழு சொன்ன மாதிரி தான் படத்தில் வந்துட்டு ரொமான்ஸ்லேருந்து த்ரில்லர்லேருந்து ஃபைட்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஒரு பேக்கேஜாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. May 22 அன்னைக்கு படம் வந்து கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகுது. இன்னும் நிறைய விஷயங்கள் படத்தை பற்றி நீங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு டூ ப்ரெஸ் மீடியா படத்துக்காக ஹீரோ நிறைய கஷ்டப்பட்டாங்க. ஒரு முட்டையெல்லாம் உடைச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னீங்க. நீங்க இந்த படத்துக்காக இஷ்டப்பட்டு என்ன கஷ்டப்பட்டீங்க? கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கணும்னு பார்த்துருக்கேன் நான் இந்த யூனிஃபார்ம் எல்லாம் போடும்போது இதெல்லாம். அப்புறம் லைக் ஆக்டிங்கில் ரொம்ப சட்டிலாக கொஞ்சம் என்ன சொல்கிறது மெச்சூர்டாக பண்ணணும். ஏன்னா இதில் இப்போ சொன்ன மாதிரி 2 போர்ஷன்ஸ் இருக்குது. ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது காலேஜில், அதில் ஒரு சாங் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து மெயினாக இந்த ரிவெஞ்ச் ஸ்டோரிக்கு வரும்போது ஒரு 10 years டிஃப்ரென்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் அந்த டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மெச்சூர்டாக கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும். தமிழ் சினிமா நடிகர்கள் வந்து சீரியல்லேருந்து வந்தால் ஏற்றுக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும், ரொம்ப வந்து அடிமைப்படுத்துவாங்க, கொஞ்சம் அடக்கி வைப்பாங்க. கேரளாவில் எப்படி இருக்கு? மலையாளத்தில் கேரளாவில் ஆக்சுவலி சொல்லணுன்னா எனக்கு அவ்வளோ தெரியல இன்னும். ஏன்னா இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இதான் ஃபஸ்ட்டு மூவி. அண்ட் பெருசாக அந்த மீடியாவை நான் இன்னும் லைக் ஃபேஸ் பண்ணலை. அவங்களும் இதே தான் கேட்குறாங்க. லைக் அவங்க நீங்கள் இங்கேருந்து இப்போ மலையாள பொண்ணு தானே, ஏன் தமிழில் போய் ஆரம்பிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. பட் எனக்கு என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் பிளான்டாக நடிக்கிறதுக்காக ஊர்லேருந்து வந்து அந்த மாதிரி இல்லைல்ல. எல்லாருக்குமே தெரியும் என்னோட கதை என்னென்ன. நான் இங்கே படிச்சுட்டு இருக்கும்போது அன்எக்ஸ்பெக்டடாக தான் மீடியாக்குள்ளே வந்து அதை அப்படியே சர்வே பண்ணி எடுத்துகிட்டு போனேன். இந்த மாதிரின்றதுனால நான் நேற்று கூட கேரளா ப்ரமோஷனில் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். சென்னை எப்படின்னா வந்தவங்கள வாழ வைக்கும் சென்னை. என்ன வாழ வச்சிருக்கு. அதனால எனக்கு சென்னை ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். நீங்கள் சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. சீரியலில் சினிமாட்டிக்கோட இது பார்த்துருப்பீங்க. அண்ட் தமிழ் ஃபிலிம்ஸ்லேயும் நீங்கள் ஹீரோயினாக பண்ணிட்டு அப்போ ஒரு சினிமாட்டிக் பார்த்துருக்கீங்க. வாட் அபவுட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேரளா ஃபிலிம்ஸ்? கேரளா லைக் நம்மளுக்கே நல்லா தெரியும். எங்கே இதுக்கு கேமரா வச்சாலும் ஃப்ரேம் தான். அதனால அந்த ஒரு விஷுவல் பியூட்டி கண்டிப்பாக கேரளாவுக்கு இருக்குது. என்ன சொல்கிறது, நிறையா இந்த
எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது கரெக்டானு எனக்கு தெரியல. ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஆத்தென்டிக்காக இருக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா நம்மளுக்கு இங்கே கொஞ்சம் கலர்ஸு லைட்ஸு அது இதுன்னு கொஞ்சம் கிமிக்ஸ் இருக்கும் இல்லையா, அங்கே அது எதுவும் இல்லாமல் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆத்தென்டிக்காக கேரளாவோட நேச்சுரல் அந்த ஒரு இதில் பேஸில் இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு அந்த ஒரு வித்தியாசம் தான் தோணுது. ஆமாம், அதுதான் எங்கே வச்சாலும் பிரேம். அதான் ஆ ஏன் அப்படி சொல்றீங்க? இல்லையே, நான் ஃபர்ஸ்ட் இங்கே தானே இருந்திருக்கேன். இல்லை, இங்கே தானே ஃபர்ஸ்ட் நான் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நான் இதுதான் என்னோட மலையாள ஃபர்ஸ்ட் படமே. ஆமாம், பண்ணிட்டு இருக்கேன் தமிழ்லயும். இல்ல, நான் லைக் தமிழும் பண்ணிட்டு தான் இருக்கேன். விஜய் ஆண்டனி சார் கூட ஒரு படம் இப்போதான் முடிச்சோம், லாயர்னு சொல்லிட்டு. அதோட போஸ்ட் கூட நாங்களாம் போட்டிருந்தோம். ஜோஷுவா டைரக்டர் சார். அது இல்லை, இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஆமாம், ரிலீஸ் அப்படி கேட்குறேன். அது என்ன பண்ணுறது, என்னது ரிலீஸ் ஆக தான் பாக்கி இருக்குது. படம் பண்ணி வச்சுருக்கோம். அது இப்போ நான் என்னன்னு சொல்கிறதுன்னு அதுக்கு. மேடம், அவர் நேரடியாக நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, தமிழில் உங்களுக்கு சாரி, நான் கொஞ்சம் குழம்பிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் லைக் ப்ரெஸ் மீட்டில் அப்போ கொஞ்சம் நடுக்கமாக இருக்குது, அதனால தான் மன்னிச்சுக்கோங்க. ஆக்சுவலி சொல்லணுன்னா மேம், எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் பண்ணால் ஹீரோயினாக மட்டும்தான் பண்ணுவேன்ற மைண்ட் செட்டே இல்லை. எனக்கு வந்து கேரக்டராக பண்ணணும், லைக் நான் பண்ணது தெரியணும், அவ்வளோதான். லைக் ஐஷா, ஓ இந்த படத்தில் இப்படி பண்ணியிருக்காங்கல்ல, அப்படி இல்லைன்னா இந்த படத்தில் இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனாலே இந்த மாதிரி கேரக்டர்னு எதுவுமே ஃபிக்ஸாக எதுவுமே மைண்டில் இல்லை. வர்றது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக பண்ணிடணும், சர்வைவ் ஆகிடணும். மேடம், அதே மாதிரி அவளை கொலை பண்ணுறாரு, உங்களை கொலை பண்ணுறாரா இல்லை நீங்கள் எங்களை கொலை பண்ணிக்கலாம்? ஐயோ, வெக்கமா வருது. இல்லைண்ணா, அவர் கொலை பண்ண மாட்டார். அவர் கொலை பண்ணிடுவார். நான் தான் அதை வந்து என்ன சொல்கிறது, இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன். ஆனால் வந்து அது கண்டுபிடிச்சி ஒன்றும் பண்ணாத முடியாத மாதிரி ஆகிடும். போலீஸ் எல்லாம் என்னவனா இப்போ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் அழகில் வேணால் நான் லைட்டாக கொள்கிறேன். எதிர்ப்பெல்லாம் இல்லை. ஐயோ, நீங்க வேற. ஆமா, அண்ணா அப்படி இல்லைண்ணா, எனக்கு கருப்புனா ரொம்ப பிடிக்கும். நான் எப்போ கருப்பு போட்டாலும் கொஞ்சம் அழகா தெரியும் வேணா, அதனால அதை மட்டும் தான் நான் யோசிச்சேன். சரி, ஓகே சார், அப்படி மாத்திக்கிறேன். அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட். இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனால் ஃபியூச்சரில் போவேன்னா எனக்கே தெரியாது. ஏன்னா மேபி எதுவும் கிடைக்கலன்னா போய் தானே ஆகணும், சொல்ல முடியாதுல்ல. அது பென்னட் ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி, ஒரு நார்மல் ஃபேமிலி, நார்மல் கிறிஸ்டியன் ஃபேமிலி. டாக்டர் பென்னட், அது மட்டும் வேற ஒன்றும் அதில் அவர் பேர் அவ்வளோதான். அவர் பேர் தான் டாக்டர் பென்னட். ஏன் மென்டலிസം? அது டாக்டർ ബെന്നറ്റ് ഓൾറെഡി ഒരു നോർമൽ ഫാമിലി, നോർമൽ ആൾ തന്നെ ബെന്നറ്റ്. ബെന്നറ്റ് ഫാമിലി ഒരു നോർമൽ സിസ്റ്റർ, മദർ, അവർ തൊട്ട് 4 പേരുള്ളൊരു ഫാമിലി. അവർക്കൊരു ഇൻസിഡൻറ്റ് വന്നു, അവരുടെ ഫാമിലിയിൽ ബാക്കിയെല്ലാം ഇറന്നു പോയി. അപ്പോഴവർ ഒരു 5 വർഷം ഒരു ഇവിടെ കേരള എല്ലാം വിട്ട് UK அந்த சைடில் போய் மென்டலிசம், மைண்ட் ரீடிங் எல்லாம் பண்ணி திரும்பி வந்தாச்சு ஒரு ரிவெஞ்ச். அதுதான் ஃபிலிம். அவர் என்ன ரிவெஞ்ச்.
இதெல்லாம் படிச்ச നോ 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 റിവെഞ്ച് ഓൾറെഡി ഓ ഷൂട്ടിംഗ് അല്ലെങ്കിൽ കത്തിക്കുത്ത് അതൊന്നും അല്ല. അവർ കത്തിക്കണത് അവരുടെ കൊല്றதுக்காக മൈൻഡ് സെറ്റ്. അവർ കൊല്ലർക്ക് അവർക്ക് ത്രാണിയില്ലേ? அவரு சாதா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க சார். சோ அதனால இவரால எப்படி பண்ண முடியும் அப்படினா ഈ ക്ലൈമാക്സ് കൂടി മതി. நான் இது பேசறப்பா. അവർ ഓപ്പോസിറ്റ് ആന്റി ഹീറോസ് 4 പേരും പെരിയ പവർഫുൾ ആള്. ഗോൾഡ് ബിസിനസ്, ചിട്ടി ഫണ്ട്, പൊളിറ്റീഷ്യൻ, അവർ പവർഫുൾ ആള്. ബെന്നറ്റ് നോർമൽ പേഴ്സൺ. അവർ വന്ന് ഷൂട്ട് പണിയാ ഇവരെ കട്ട് പണ്ണും, ഷൂട്ട് കത്തിച്ച് കളയും, കൊല്ലിടുവേ. അപ്പോഴ് ബെന്നറ്റ് ഓൾറെഡി മൈൻഡ് റീഡിങ്ങിലൂടെ ഈ 4 പേരെയും കൊന്നുകളയും. ഇല്ലില്ല, അവരുടെ പാറ്റേൺസ് അല്ല. മെന്റലിസം നോർമലി മെന്റലിസം ആദി ஆக்சுவலி இந்த கதை வந்து த்ரெட் வந்து கொடுக்கறதே ஒரு மென்டலிஸ்ட் சார் தான். இவரோட ஃப்ரெண்ட் அவர் கொடுத்த த்ரெட்டை தான் இவங்க வந்து கதையை பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு எவ்வளோ 15 இயர்ஸ். അവർ ഒരു മെന്റലിസ്റ്റ്, ഇതിന്റെ സ്റ്റോറി ഒരു മെന്റലിസ്റ്റ്, സ്ക്രീൻ പ്ലേ ഡയലോഗ്സ് മധു സാർ. ഞാനും മെന്റലിസ്റ്റ്, മെന്റൽ ലിസ്റ്റ് അതെ. അവർ വന്ന് ഒരു 5 years ആയിട്ട് സ്റ്റോറി റൈറ്റ് പണി ഡിസ്കസ് പണി ഒരു 5 years ബാക്ക് സ്റ്റോറി. അത് വെറൈറ്റി കേരളാവില്. அது மெயின் இன்னொரு முக்கியத்துவம் என்னன்னா ரைட்டரை மேலே ஏத்த மாட்டாங்க. ஆனா நீங்க ரைட்டரை ஏத்தி வச்சிருக்கீங்க. റൈറ്ററെ കയറ്റി വെച്ചിരിക്കുക. எப்படி മലയാള സിനിമയിലെ മൊത്തം റൈറ്റർക്ക് അவ்வளவு മുഖ്യത്വം കൊടുക്കുறீங்க? என்ன விஷயம்? റൈറ്ററാണ് ഇൻഡസ്ട്രിയിൽ. മലയാളം, തമിഴ് മലയാളം, ഹിന്ദി അതല്ല, റൈറ്ററാണ് ഇമ്പോർട്ടൻറ്റ്. തിരക്കഥ, സ്ക്രീൻ ബേസ് ഇമ്പോർട്ടൻറ്റ്. അതിലെ ഒരു എക്സാമ്പിൾ പറഞ്ഞുതരാം. എന്താണ് അങ്ങനെ പറയുമ്പോൾ, ഞാൻ എൻ്റെ അല്ല, നമ്മൾ റൈറ്ററാണെന്ന് മലയാളത്തിൽ എല്ലായിടത്തും പറയുന്നത്. ചില സിനിമകളിൽ പറയുന്നത് മലയാളത്തിലെ ഫേമസ് സിനിമ ഉദയനാണ് താരം, അറിയാമായിരിക്കും, ലാലേട്ടനോട്. ഇതിൻ്റെ കാര്യം എന്ന് വെച്ച് കഴിഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിൽ, നമ്മൾ ഈ ഡയറക്ടർ സംവിധായകൻ്റെ കയ്യിൽ ഒരു പ്രൊഡക്റ്റ് കിട്ടും. ആ പ്രൊഡക്റ്റ് സംവിധാനം ചെയ്താൽ മതി. ഒരു അഭിനയിക്കാൻ വരുന്ന ആളുടെ കയ്യിലോ ഈ സ്ക്രിപ്റ്റ് കൊടുക്കുന്നു, അത് പഠിച്ച് ചെയ്താൽ മതി. ഒരു സ്ക്രിപ്റ്റ് റൈറ്റർ കാര്യം തരും. നമുക്ക് കടയിൽ പോയിട്ട് 1/2 കിലോ സ്ക്രിപ്റ്റ് ചോദിക്കാൻ പറ്റും? ഇല്ലല്ലോ. ക്രിയേറ്റിവിറ്റിയാണ് ദൈവം തരുന്നതാണ്, ഭഗവാൻ തരുന്നു. നമ്മൾക്ക് ശൂന്യതയിൽ നിന്ന് നമ്മൾ ഉണ്ടാക്കിയെടുക്കുന്നതാണ്, അല്ലേ? ശരിയല്ലേ പറയുന്നത്? ക്രിയേറ്റിവിറ്റി അല്ലേ, ഇമാജിൻ. കാരണം നമുക്ക് ഒരിക്കലും നമ്മുടെ കയ്യിലൊന്നുമില്ല, എംറ്റിയാണ്. നമുക്ക് അവിടെ നിന്ന് ഭഗവാൻ ഈശ്വരൻ തരുന്ന കടവുള്ള തരുന്നത് നമ്മൾ ആലോചിച്ച് നമുക്ക് കിട്ടുന്നു. അത് സിനിമയെന്ന് മാത്രമല്ല, എല്ലാ ഷോകളും എന്തും എഴുതുന്നത് അങ്ങനെയാണ്. അതുകൊണ്ടാണ് പ്രിഫറൻസ് കൊടുക്കുന്നത്. കാരണം അവരിലൊന്നുമില്ല. അവരൊരു സംഭവം ആലോചിക്കുമ്പോൾ ഇന്നൊരു വേണം ആലോചിച്ച് നമ്മൾ എഴുതി ഉണ്ടാക്കിയിട്ട് ഡയറക്ടർ കൊടുക്കുന്നു, അത് നടന് കൊടുക്കുന്നു. ശരിയല്ലേ? ഞാൻ പറഞ്ഞ കറക്റ്റ് അല്ലേ? தமிழ் சினிமா வந்து லேடி இதில் வந்து போலீஸ் ஐபிஎஸ் அப்படின்னா இன்றைக்கும் சொல்கிற பேர் வந்து விஜயசாந்தி ஐபிஎஸ். அந்த இடத்த ஃபில் பண்ணுவீங்களா? இல்லை, ஆக்சுவலி வந்து நான் ரொம்ப வந்து விஜயசாந்தி மேமுக்கு மாதிரி வந்து நினச்சி சத்யாவில் பண்ணிட்டு இருக்கும்போது தான் பிறந்தெல்லாம் ஆகிட்டு போகும்போது எல்லாருமே செட்டில் கூட கலாய்ப்பாங்க. இந்த விஜயசாந்தி மீன் நினைப்பா அவனுக்கு மனசில் அப்படிலாம் சொல்லுவாங்க. இது வந்து அந்த மாதிரி ஆக்ஷன் எல்லாம் இல்லைண்ணா, பட் ரொம்ப செட்டிலான ஒரு மெச்சூர்டான ஒரு கேரக்டர் தான். கொஞ்சம் மேபி லுக் வைஸ் எல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கலாம் மேபி. சரியா செய்யல ஸ்டண்ட் நிறைய இருந்திருக்குற படத்துல போட்டு வாங்குனீங்க ஐசாவை. எனக்கு அதுதான் நான் சொல்றேன், எனக்கு ஃபைட்டே இல்ல. நான் கமிஷனர் ஆபீசர். அப்படியே ஆபீஸ்ல உட்கார்ந்து என்ன பண்ணீங்க எல்லாம் கேட்பேன், அவ்வளவுதான். இன்வெஸ்டிகேஷன், only investigation, fight இல்ல. சார் அதே மாதிரி இங்க ஹீரோ ஹீரோயின் பக்கத்துல உட்கார வைப்பாங்க. இங்க நீங்க மைக்கு கொண்டு ഫസ്റ്റ് ആണ് ஹீரோ എന്ത് കാര്യത്തിന് നമ്മുടെ നടുക്കൊരാളുണ്ടെങ്കിൽ പ്രശ്നമില്ല, അഡ്ജസ്റ്റ് പൊക്കോളൂല. കാരണം അതുകൊണ്ട് ഞാനിങ്ങനെ അകത്തിയിരിക്കുകയാണ്. അടുത്ത പടം ഹീറോ டிஸ்ட்ரிபியூட்டர் கூட ஒரு படத்துக்கு டைரக்டர் வர கிராண்ட்மா அதை தாண்டி ரீச் ஆகும் அந்த படம் இங்க தமிழ்நாட்டுல. പറയുന്നവരെ തന്നെ വലിച്ചോളാം കേട്ടോ. அண்ணே அதுதான் நான் சொன்னேன். மெயினாக விஷயம்னு சொன்னேன், எனக்கு பார்த்தபோது பிடிச்சிருக்கு. டோட்டலி அந்த டீசர் பார்த்தா உங்களுக்கே தெரியும், அவங்க வேலை அவங்க நல்லபடியாக பண்ணியிருக்கு.
அதை விட கிராண்ட்மா விட லீச்சை விட இதெல்லாம் பெட்டராக வருமானு ஆடியன்ஸை சப்போர்ட் பண்ணால் இது பெட்டராக வந்துடும். காரியம் ஆடியன்ஸு தான் இப்போது ஆர்டிஸ்ட் இருக்கிற படம் மட்டும் தியேட்டரில் போயிருந்து பார்க்குறோம் அப்படின்னு நினச்சிட்டேன்னா நல்ல ஸ்டோரிஸ் இருக்கிற எப்படி மூவிஸ் இனிமேல் வராது. காரியம் கம்மி ஆகிட்டு தான் இருக்குது. அது இப்போது உங்கள் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை நான் சொல்கிறேன். இப்போ கேரளாவில் ஆனாலும் இங்கே ஆனாலும் எப்படி முன்னாடியெல்லாம் ஒரு 100 மூவிஸு எப்படி நல்லா கிரிப்பான ஸ்டோரிஸு அதே மாதிரி நல்ல மேக்கிங் இருக்கிற ஃபெஸ்டிவல் ரேஞ்சில் போகிற மூவிஸ் எல்லாம் இருந்துட்டேன். ஆனால் இப்போ வந்துட்டு அந்த மாதிரி மூவிஸு கூட இல்லை. நான் இதில் சொல்கிற விஷயம் அதுதான். இதோட மேக்கிங் எனக்கு ஆஸ் எ டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஸ் எ டெக்னீஷியன் எனக்கு இதோட மேக்கிங் பிடிச்சிருக்கு. நீங்கள் தியேட்டரில் வந்து பார்த்து உங்களோட எப்படி அது சப்போர்ட் பண்ணணுமா வேணாமா அது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். தேங்க்யூ. கேரளாலையும் மாறி இருக்கு, ஆட்சி மாறி இருக்கு. ஐயோ ஆட்சிக்கு வந்துட்டீங்களா இப்போ? கேரளாலையும் ஆட்சி மாறிடுச்சு, அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப கேரளாக்கே பிடிச்ச சிஎம் வரப்போறாரு. இந்த சிஎம் வரும்போது ரொம்ப ரிலீஸ் ஆக போகுது. சிஎம் வரும்போது கேரளாக்கே சிஎம் வரப்போறாரு. ஆமா, அவர் வரும்போது உங்க படம் ரிலீஸ் ஆக போகுது. அதானே ஒரு மாதிரி இந்த 2026 ஆரம்பிச்சதுலேருந்தே ஒரு நல்லதாக தானே போயிட்டுருக்கு. அதனால் நல்ல காலம் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன்னு. அது இப்போ படத்தினாலும் நாட்டுக்கானாலும். கண்டிப்பா இப்பவே நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க எலெக்ஷனே பாதி பேர் பார்க்கலையா? நம்ம எலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருந்தாங்களா? எனக்கு அதான் நேற்று ஃபுல்லாக கேள்வி. உங்களுக்கு தெரியுமா இங்க எல்லாம் வந்துட்டு விஜய் அவரோட இதான் டிவிக்கே தான் அப்படின்றாங்க. ஏன் கேரளா டிவிக்கே? ஓ சூப்பர் அப்படின்ற மாதிரி தான் நடிச்சிட்டு இருந்தேன். கண்டிப்பாண்ணே. ஏன்னா நீ வேற வம்பில மாட்டி விடுறதுக்குன்னு இல்லண்ணே. வராத படம் எப்படி பாக்குறது? வந்த உடனே பாத்திர வேண்டியதான். தேங்க்யூ.